ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் ராபர்ட் கியோசாகி அப்படிங்கிற ஆத்தர் எழுதிய பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படிங்கிற புத்தகத்தை டெய்லி ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 53வது பேஜ் நம்பர் வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 54வது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ தான் போட முடியும். அதுக்குள்ளே எத்தனை பேஜஸ் என்னால் வாசிக்க முடியுமோ அவ்வளோ பேஜஸ் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாகவே கேட்கலாம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ வாசிக்கிறது 53வது பேஜில் இருக்கிற லாஸ்ட் லைன். பணக்காரனாக இருப்பது பிரச்சனைகளை தீர்க்காதா என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். இல்லை, பிரச்சனைகளை அது தீர்ப்பதில்லை. தீராத ஆசை என்னும் உணர்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அதை பேராசை என்று சிலர் அழைக்கின்றனர். ஆனால் நான் தீராத ஆசை என்று அதை அழைக்க விரும்புகிறேன். அதிக சிறப்பான, அதிக அழகான, அதிக குதூகலமான அல்லது அதிக உற்சாகம் தரக்கூடிய ஏதேனும் ஒன்றின் மீது தீராத ஆசை கொள்வதில் எந்த தவறும் இல்லை. எனவே தீராத ஆசையின் காரணமாக மக்கள் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். பணத்தின் மீது தீராத ஆசை கொண்டிருக்கின்றனர். ஆனால் பணம் கொண்டு வருகின்ற மகிழ்ச்சி தற்காலிகமானது. பிறகு அதிக மகிழ்ச்சி, அதிக இன்பம், அதிக சௌகரியம் மற்றும் அதிக பாதுகாப்பிற்காக அவர்களுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. எனவே பயத்தாலும் தீராத ஆசையாலும் பிரச்சனைக்கு ஆளாயிருக்கும் தங்கள் ஆன்மாக்களுக்கு பணம் இதமளிக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அவர்கள் வேலை செய்கின்றனர். ஆனால் பணத்தால் அதை சாதிக்க முடியாது. பணக்காரர்களும் இதை செய்கின்றனரா என்று மைக் கேட்டான். அவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. வாஸ்தவத்தில் பல பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் தீராத ஆசையல்ல, மாறாக பயம்தான். ஏழையாக இருப்பது குறித்த பயத்தை பணம் போக்கிவிடும் என்று அவர்கள் நம்புகின்றனர். எனவே அவர்கள் ஏராளமான பணத்தை குவிக்கின்றனர். ஆனால் தங்கள் பயம் மேலும் மோசமாவதை அவர்கள் காண்கின்றனர். இப்போது பணத்தை இழப்பது குறித்த பயம் அவர்களை பிடித்து கொள்கிறது. ஏராளமான பணம் இருந்தும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றனர். ஏழையாக இருந்தபோது கொண்டிருந்த பயத்தை விட பல கோடி டாலர்கள் தங்கள் வசம் இருக்கும்போது அதிக பயத்தை கொண்டிருக்கும் மக்களை எனக்கு தெரியும். அதை இழப்பது குறித்து அவர்கள் பயந்து நடுங்கி போயுள்ளனர். பணக்காரனாக ஆவதற்கு அவர்களை உந்தி தள்ளிய பயம் மோசமடைந்தது. அவர்களது ஆன்மாவின் பலவீனமான பகுதியின் கூக்குரல் அது. பணம் அவர்களுக்கு பெற்றுத்தந்திருந்த பெரிய வீடுகளையும் கார்களையும் உயர்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் இழக்க விரும்புவதில்லை. தங்கள் பணம் முழுவதையும் இழந்தால் தங்கள் நண்பர்கள் என்ன கூறுவார்களோ என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர். பணக்காரர்களாக தோன்றுகின்ற, அதிக பணத்தை கொண்டிருக்கின்ற பலர் உணர்ச்சி ரீதியாக அதிக மனசோர்வுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் ஆளாகியுள்ளனர். அப்படியென்றால் ஒரு ஏழை மனிதன் அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றானா என்று நான் கேட்டேன். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. பணத்துடன் அதிக ஒட்டுதல் கொண்டுள்ளது எவ்வளவு பெரிய மனநோயோ அதேபோல் பணத்தை தவிர்ப்பதும் ஓர் உள்நோய்தான் என்று பணக்கார தந்தை கூறினார். அப்போது வயதான பிச்சைக்காரர் ஒருவர் எங்கள் மேசையை கடந்து சென்று அங்கிருந்த பெரிய குப்பை தொட்டியை துளாவிக் கொண்டிருந்தார். நாங்கள் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பெரும் ஆர்வத்தோடு நாங்கள் மூவரும் அவரை கவனித்தோம். பணக்கார தந்தை தன் பாக்கெட்டிலிருந்து $1 பணத்தை எடுத்து அந்த வயதான மனிதரை நோக்கி கையசைத்தார். பணத்தை கண்டவுடன் அந்த மனிதர் உடனடியாக ஓடி வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பணக்கார தந்தைக்கு நன்றி கூறிவிட்டு தனக்கு கிடைத்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் குறித்து வியந்து கொண்டு உற்சாகமாகவும் வேகமாகவும் அங்கிருந்து சென்றார். இவர் எனது பெரும்பாலான ஊழியர்களிடமிருந்து அதிகம் வேறுபட்டவர் அல்ல. எனக்கு பணத்தில் அவ்வளவு ஆர்வமில்லை என்று கூறுகின்ற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கின்றனர். அது உண்மை மறுப்பதாகும். அவர்களுக்கு பணத்தில் ஆர்வமில்லை என்றால் அவர்கள் ஏன் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர்? பணத்தை குவித்து வைத்திருக்கின்ற ஒருவனை விட அதிக சிந்தனை அதிகப்படியான மனநோயாகும். எனக்கு பணத்தில் அவ்வளவு ஆர்வமில்லை என்று கூறுகின்ற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கின்றனர். என் பணக்கார தந்தை கூறுவதை கேட்டு நான் அங்கு அமர்ந்திருந்த போது எனக்கு பணத்தில் ஆர்வமில்லை என்று என் ஏழை தந்தை எண்ணற்ற முறை என்னிடம் கூறியது என் மனதில் பளிச்சிட்டது. அவர் அந்த வார்த்தைகளை அடிக்கடி கூறினார். என் வேலையை நான் மிகவும் நேசிப்பதால் நான் வேலை செய்கிறேன் என்று அவர் அதற்கு சாக்குப்போக்கு ஒன்றையும் வைத்திருந்தார். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து வகையான பயமும் பேராசையும் மறையும் வரை நாங்கள் பணத்திற்காக வேலை செய்யக்கூடாதா என்று நான் கேட்டேன். இல்லை,
அது கால விரயமாகிவிடும். உணர்ச்சிகள் தான் நம்மை மனிதர்களாக வைத்திருக்கின்றன. உணர்ச்சி என்பது நம்மை உந்தி தள்ளுகின்ற ஆற்றலை குறிக்கிறது. உங்கள் உணர்ச்சிகளை பற்றி உண்மையாக இருங்கள். உங்கள் மனதையும் உணர்ச்சிகளையும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்கள். இது எப்படி முடியும் என்று மைக் மலைத்தான். நான் சற்று முன் கூறியதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது காலப்போக்கில் அதிக அர்த்தம் வாய்ந்ததாக அமையும். உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதற்கு பதிலாக உங்கள் உணர்ச்சிகளை கண்காணிப்பவர்களாக இருங்கள். தங்களது உணர்ச்சிகள் தான் தங்களுக்காக சிந்தித்து கொண்டிருக்கின்றன என்பதை பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை. உங்கள் உணர்ச்சிகள் வெறுமனே உங்கள் உணர்ச்சிகள் மட்டுமே. நீங்கள் சொந்தமாக சிந்திப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணக்கார தந்தை கூறினார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை உங்களால் கூற முடியுமா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக. நான் ஒரு வேலையை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும் என்று ஒருவர் கூறும்போது பெரும்பாலும் அவரது உணர்ச்சி தான் அங்கு சிந்தித்து கொண்டிருக்கிறது. பணம் இல்லாமல் இருப்பது குறித்த பயம்தான் அந்த எண்ணத்தை உருவாக்குகிறது என்று பணக்கார தந்தை பதிலளித்தார். வீட்டு செலவிற்கு மக்களுக்கு பணம் தேவைதானே என்று நான் கேட்டேன். நிச்சயமாக பணம் தேவை. ஆனால் பயம்தான் அடிக்கடி அவர்களுக்காக சிந்திக்கிறது என்று நான் கூறுகிறேன். அவ்வளவுதான் என்று கூறி பணக்கார தந்தை புன்னகைத்தார். எனக்கு புரியவில்லை என்றான் மைக்கு. எடுத்துக்காட்டாக, போதுமான பணம் இல்லை என்ற பயம் தலை தூக்கும் போது உடனடியாக ஒரு வேலை தேடி ஓடுவதற்கு பதிலாக அவர்கள் தங்களிடம் இக்கேள்வியை கேட்கலாம். ஒரு வேலை இந்த பயத்திற்கான நிரந்தர தீர்வாக அமையுமா? இல்லை என்பதுதான் இதற்கான விடை என்பது எனது அபிப்பிராயம். ஒரு வேலையானது ஒரு நீண்டகால பிரச்சினைக்கான ஒரு தற்காலிக தீர்வாகும். சற்று குழம்பி போயிருந்த நான் அவர் பேச்சில் குறுக்கிட்டு, ஆனால் என் தந்தை எப்போதும் சிறந்த மதிப்பெண்களுடன் பட்டம் பெற்றால் ஒரு பாதுகாப்பான வேலையை உன்னால் தேடிக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றார் என்று கூறினேன். அவர் அவ்வாறு கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெரும்பாலான மக்கள் அதைத்தான் பரிந்துரைக்கின்றனர். அது பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பாதையாகவே அமைகிறது. ஆனால் மக்கள் அவ்வாறு பரிந்துரைப்பதற்கு அவர்களது பயம்தான் அடிப்படை காரணம் என்று பணக்கார தந்தை கூறினார். என் தந்தை பயப்படுவதால் தான் அவ்வாறு கூறுகிறாரா? ஆமாம், நீ போதுமான பணம் சம்பாதிக்க மாட்டாய் என்றும் சமுதாயத்திற்குள் நீ பொருந்த மாட்டாய் என்றும் அவர் பெரிதும் பயப்படுகிறார். நான் கூறுவதை தவறாக எடுத்துக்கொள்ளாதே. அவர் உன்னை நேசிக்கிறார். நீ மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கல்வியும் ஒரு வேலையும் அவசியம் என்பதை நானும் நம்புகிறேன். ஆனால் அது பயத்தை கையாளாது. ஒரு சில டாலர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக உன் தந்தையை காலையில் கண்விழிக்கச் செய்யும் அதே பயம்தான் நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் உறுதியாக இருப்பதற்கு காரணம். அப்படியென்றால் நீங்கள் எனக்கு எதை பரிந்துரைக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். பயத்தை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக பணத்தின் சக்தியை திறம்பட பயன்படுத்துவது எப்படி என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இது பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. இதை நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் பணத்திடம் நீ ஓர் அடிமையாக ஆகிவிடுவாய். அவர் கூறியது ஒரு வழியாக எனக்கு புரிய துவங்கியது. நாங்கள் எங்கள் கண்ணோட்டங்களை விரிவுபடுத்தி திருமதி மார்டினை போன்றவர்களால் பார்க்க முடியாதவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் பயன்படுத்திய எடுத்துக்காட்டுகள் அந்த நேரத்தில் கொடூரமானவையாக தோன்றினாலும் அவற்றை நான் ஒருபோதும் மறந்திருக்கவில்லை. என் பார்வை அன்று விரிவடைந்தது. பெரும்பாலான மக்கள் சிக்கிக்கொள்கின்ற பொறியை நான் பார்க்க துவங்கினேன். இறுதியில் நாம் அனைவரும் ஊழியர்கள்தான். நாம் வெவ்வேறு நிலைகளில் வேலை செய்கிறோம். அவ்வளவுதான். பயம் மற்றும் தீராத ஆசை எனும் 2 உணர்ச்சிகளால் விளைவிக்கப்படுகின்ற பொறிக்குள் சிக்குவதை நீங்கள் இருவரும் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவற்றை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வெறுமனே பணத்தை குவிப்பதை பற்றி உங்களுக்கு கற்றுத்தருவதில் எனக்கு ஆர்வமில்லை. அது பயத்தையோ அல்லது தீராத ஆசையையோ கையாள உதவாது. முதலில் பயத்தையும் தீராத ஆசையையும் கையாளாமல் நீங்கள் பணக்காரர்களாக ஆகிவிட்டால் அதிக சம்பளம் வாங்குகின்ற ஒரு அடிமையாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எப்படி அந்த பொறிக்குள் சிக்கிக்கொள்வதை தவிர்ப்பது என்று நான் கேட்டேன். ஏழ்மை அல்லது பொருளாதார பிரச்சனைக்கான முக்கிய காரணம் பயம், அறியாமையும் தானே தவிர பொருளாதாரமோ அரசாங்கமோ அல்லது பணக்காரர்களோ அல்ல. மக்கள் சுயமாக உருவாக்கி கொள்கின்ற பயமும் அறியாமையும் தான் அவர்களை அப்பொறிக்குள் சிக்க வைக்கின்றன. எனவே நீங்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்று பட்டம் பெறுங்கள். பொறியில் சிக்காமல் இருப்பது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். புதிரின் அனைத்து அம்சங்களும் இப்போது புலப்பட துவங்கியிருந்தன. உயர்வாக கல்வி கற்க எனது தந்தை ஒரு நல்ல வேலையில் இருந்தார். உயர்வான கல்வி கற்ற என் தந்தை ஒரு நல்ல வேலையில்
இருந்தார். ஆனால் பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையோ அல்லது அதை பற்றிய பயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையோ கல்லூரி அவருக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுத்திருக்கவில்லை. 2 தந்தையரிடமும் இருந்து வெவ்வேறு முக்கியமான விஷயங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெளிவாக புரிந்தது. பணமின்மை குறித்த பயத்தை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள். பணம் குறித்த தீராத ஆசை எப்படி நமக்கு சிந்தனையை பாதிக்கிறது என்று மைக் கேட்டான். சம்பள உயர்வு கொடுத்து நான் உங்களுக்கு ஆசை காட்டிய போது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? உங்களுக்கு ஆசைகள் அதிகரித்தது உங்களுக்கு தெரிந்ததா? நாங்கள் இருவரும் அதை ஆமோதித்து தலையசைத்தோம். உங்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் பதிலை தாமதப்படுத்தி உங்களால் சிந்திக்க முடிந்தது. அது மிகவும் முக்கியம். பயம், பேராசை ஆகிய உணர்ச்சிகள் நம்மிடம் எப்போதும் இருக்கும். இப்போதிலிருந்து அந்த உணர்ச்சிகளை உங்கள் நலனுக்காக பயன்படுத்த துவங்குங்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள் பயத்தையும் பேராசையையும் தங்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர். அதுதான் அறியாமையின் துவக்கம். பயம் மற்றும் பேராசை தங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பள காசோலைகளையும் சம்பள உயர்வுகளையும் வேலை பாதுகாப்பையும் துரத்தி கொண்டு வாழ்கின்றனர். அந்த உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணங்கள் தங்களை இயக்கி கொண்டிருக்கின்றனவா என்று தங்களை கேட்டுக்கொள்ள தவறுகின்றனர். ஒரு கழுதைக்கு சொந்தக்காரன் அதன் மூக்கின் அருகே ஒரு கேரட்டை பிடித்து கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டு போவதை போன்றது இது. அவன் தான் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடும். ஆனால் அக்கழுதை ஒரு மாயையை துரத்தி கொண்டு செல்கிறது. அடுத்த நாளும் அக்கழுதைக்கு இன்னொரு கேரட் மட்டுமே கிடைக்கும். ஒரு புதிய பேஸ்பால் கையுறை, சாக்லேட், விளையாட்டு சாமான்கள் ஆகியவற்றை நான் என் மனதில் நினைத்து பார்க்கும் கணத்தில் அதுவும் ஒரு கழுதைக்கான கேரட்டை போன்றதானா என்று மைக் கேட்டான். ஆமாம். உனக்கு வயது ஏற ஏற உன்னுடைய விளையாட்டுப் பொருட்கள் அதிக விலைமதிப்பு உள்ளனவையாக ஆகும். ஒரு புதிய கார், ஒரு சொகுசு படகு, உன் நண்பர்களை பெருமூச்செறிய வைப்பதற்கு ஒரு பெரிய வீடு போன்றவற்றை கூறலாம். பயம் உன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறது. தீராத ஆசை உன்னை வரவேற்று அரவணைத்துக் கொள்கிறது. அதுதான் நீ சிக்கிக் கொள்ளக்கூடிய பொறி என்று பணக்கார தந்தை கூறினார். அப்படியென்றால் அதற்கு விடை என்ன என்று மைக் கேட்டான். அறியாமைதான் பயத்தையும் தீராத ஆசையையும் தீவிரப்படுத்துகிறது. அதனால்தான் ஏராளமான பணம் படைத்த பணக்காரர்களிடம் பணம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகப்படியான பயம் அவர்களிடம் குடியேறுகிறது. பணம்தான் கேரட். அது ஒரு மாயை. அந்த கழுதையால் முழு படத்தையும் பார்க்க முடிந்தால் கேரட்டை துரத்தி செல்வதை பற்றி அது யோசிக்கும். மனித வாழ்க்கையானது அறியாமைக்கும் மாயைக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம் என்று பணக்கார தந்தை மேலும் விளக்கினார். தகவல் மற்றும் சுய அறிவுக்கான தேடலை ஒருவன் நிறுத்தும்போது அறியாமை அவனுக்குள் குடியேறுகிறது. அந்த போராட்டம் கணத்திற்கு கணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடம் மிக முக்கியமானது. சமூகத்தில் ஒரு பெரும் பங்காற்றுவதற்காக ஒரு திறமையை அல்லது தொழிலை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்கள். ஒவ்வொரு கலாசாரத்திலும் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், எந்திர பழுது நீக்குநர்கள், ஓவியர்கள், சமையற்காரர்கள், வியாபாரிகள் ஆகியோரின், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள், இராணுவ வீரர்கள் ஆகியோரின் வேலை தேவைப்படுகிறது. சமூகம் தழைப்பதற்காக பள்ளிகள் இவர்களை பயிற்றுவிக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக பள்ளிக்கூடம் ஒரு துவக்கமே அன்றி ஒரு முடிவு அல்ல என்பதை பலர் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகின்றனர் என்று பணக்கார தந்தை கூறினார். அங்கு ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. பணக்கார தந்தை புன்னகைத்து கொண்டிருந்தார். அன்று அவர் கூறிய அனைத்தும் நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பெரும்பாலான தலைசிறந்த ஆசிரியர்களின் போதனைகளைப் போலவே அவரது வார்த்தைகளும் தொடர்ந்து பல வருடங்களாக கற்பித்து வந்தன. நான் இன்று சற்று கொடுமைக்காரனாக நடந்து கொண்டேன். ஆனால் இந்த உரையாடலை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திருமதி மார்ட்டினை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். அந்த கழுதையையும் எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். பயமும் தீராத ஆசையும் உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்துகின்றன என்று விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லாவிட்டால் வாழ்வின் மாபெரும் பொறிக்குள் அவை உங்களை சிக்க வைத்துவிடும் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். உங்கள் கனவுகளை நனவாக்க ஒருபோதும் முயற்சிக்காமல் பயத்திலேயே உங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுவது கொடுமையானது. உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு பணம் உங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் பணத்திற்காக கடினமாக உழைப்பதும் கொடுமையானதுதான். செலுத்த வேண்டிய கட்டண பாக்கிகள் குறித்த பயத்தில் நடு இரவில் திடுக்கிட்டு கண் விழிப்பது ஒரு மோசமான வாழ்க்கை. சம்பள காசோலின் அளவு உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் விதத்தில் வாழ்வது உண்மையில் ஒரு வாழ்க்கையே அல்ல. ஒரு வேலை உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதாக நீங்கள் நினைப்பது உங்களிடமே நீங்கள் பொய்யுரைப்பதை போன்றது.
இருவரும் அது கொடுமையானது. அந்த பொறியைத்தான் நீங்கள் இருவரும் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பணம் எவ்வாறு மக்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அது உங்களுக்கு நிகழ அனுமதிக்க விடாதீர்கள். பணம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஒரு பேஸ்பால் பந்து எங்கள் மேசைக்கு அடியில் உருண்டு வந்தது. பணக்கார தந்தை அதை தூக்கி அங்கிருந்து குழுவினரை நோக்கி எறிந்தார். அறியாமைக்கும் பேராசைக்கும் மற்றும் பயத்திற்கும் இடையே என்ன தொடர்ந்திருக்கிறது என்று நான் கேட்டேன். பணத்தை பற்றிய அறியாமைதான் பேராசையையும் பயத்தையும் உருவாக்குகிறது. சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தன் குடும்பத்தை நன்றாக வாழ வைக்க விரும்புகின்ற ஒரு மருத்துவர் தன் கட்டணத்தை உயர்த்துகிறார். அதன் மூலம் மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான செலவு அதிகரிக்கிறது. அது ஏழைகளை அதிகமாக பாதிக்கிறது. எனவே பணம் படைத்தவர்களை விட அவர்கள் மோசமான ஆரோக்கியத்துடன் இருக்கின்றனர். மருத்துவர்கள் தங்கள் கட்டணங்களை உயர்த்துவதால் வழக்கறிஞர்களும் தங்கள் கட்டணங்களை உயர்த்துகின்றனர். வழக்கறிஞர்களின் கட்டண உயர்வால் பள்ளி ஆசிரியர்கள் அதிக சம்பளம் கேட்கின்றனர். இது நமது வரிகளை அதிகரிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக தொடர்கிறது. விரைவில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே ஒரு பெரும் இடைவெளி உருவாகி சமூக சிக்கல் அதிகரிக்கிறது. இது இன்னொரு நாகரிகம் சிதைவுறுவதற்கு வழிவகுக்கும். பணம் இருப்பவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இடையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு இடைவெளி உருவாகும் போது மாபெரும் நாகரிகங்கள் தவிடுபொடியாவதை வரலாறு நிரூபிக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்காவும் இதே சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏனெனில் வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நாம் வெறுமனே வரலாற்று சிறப்புமிக்க தேதிகளையும் பெயர்களையும் நினைவில் பதிய வைக்கிறோம் தவிர அதிலிருந்து பாடம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. விலைவாசி அதிகரிக்கத்தான் வேண்டும் இல்லையா என்று நான் கேட்டேன். கற்றறிந்தவர்கள் நிறைந்த சமுதாயத்தில் சிறப்பாக ஆட்சி செய்கின்ற ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது விலைவாசி உண்மையில் குறையத்தான் வேண்டும். இது கோட்பாட்டு ரீதியாக மட்டுமே உண்மையாகிறது. விலைவாசி உயர்வதற்கு காரணம் அறியாமையால் விளைகின்ற பயமும் பேராசையும் தான். பணத்தை பற்றி பள்ளிகள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தால் விலைவாசி குறையும். ஆனால் பணத்தின் சக்தியை திறம்பட பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக பணத்திற்காக வேலை செய்வது எப்படி என்பதை மட்டுமே பள்ளிகள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆனால் நிதி நிர்வாகத்தை கற்றுக் கொடுக்கும் கல்லூரிகள் இருக்கின்றன அல்லவா? நான் நிர்வாகவியலில் முதுகலை பட்டம் பெற வேண்டும் என்று நீங்கள் என்னை ஊக்குவித்தீர்கள் இல்லையா என்று மைக் கேட்டான். ஆமாம், ஆனால் இந்த வணிக கல்லூரிகளும் மக்கள் நவநாகரிகமான கணக்காளர்களாக உருவாவதற்கு மட்டுமே பயிற்சி அளிக்கின்றன. இக்கல்லூரிகளிலிருந்து பட்டம் பெற்று வெளிவரும் மக்கள் சொல்வதெல்லாம் வெறுமனே விற்பனை எண்ணிக்கையை ஆய்வு செய்வதும் ஊழியர்களை வேலையை விட்டு நீக்குவதும் வியாபாரத்தை கொள்வதும் தான். விஷயம் நன்றாகவே தெரியும். செலவை குறைப்பதை பற்றியும் விலைகளை அதிகரிப்பதை பற்றியும் மட்டுமே அவர்கள் சிந்திக்கின்றனர். இது அதிக பிரச்சனைகளை உருவாக்குகிறது. விற்பனை எண்ணிக்கையை ஆய்வு செய்வது முக்கியம். அதிகமான மக்களுக்கு இது பற்றிய ஆய்வு இருந்தால் நல்லதுதான். ஆனால் இது மட்டுமே வியாபாரம் அல்ல என்று பணக்கார தந்தை கோபமாக கூறினார். அப்படியென்றால் இதற்கு ஏதேனும் விடை இருக்கிறதா என்று மைக் கேட்டான். ஆமாம், சிந்திப்பதற்கு உன்னுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்த. உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்காதே. சம்பளம் இன்றி வேலை பார்ப்பதற்கு ஒப்புக்கொண்டதன் மூலம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்திய போது நம்பிக்கை கீற்று உங்களுக்கு தென்பட்டது. அதிக பணம் கொடுப்பதாக நான் உங்களுக்கு ஆசை காட்டிய போதும் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய போது நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் சிந்திக்க கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி. இந்த அடி ஏன் அவ்வளவு முக்கியம் என்று நான் கேட்டேன். இதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் கிட்டத்தட்ட எல்லோரும் புறக்கணிக்கின்ற முச்செடிகள் நிறைந்த ஓரிடத்திற்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்கின்றோம். நீங்கள் என்னுடன் வந்தால் பணத்திற்காக வேலை செய்யும் யோசனையை கைவிட்டுவிட்டு பணம் உங்களுக்காக வேலை செய்வதை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு 63 பேஜ் நம்பர் வரைக்கும் வாசிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் மீதி பேஜஸ் வாசிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.